இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்வில் ஒரு சில சமயங்களில் சோர்வுகள், கேள்விக்குறிகள் உண்டாகிறது. என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, நான் படும் பாடுகளை தேவன் காண்பதில்லை, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது. நான் தேவனிடம் முறையிட்டுக் கொண்டேதான் இருக்கிறேன், ஆனாலும் என் வழக்கை தேவன் விசாரித்து எனக்கு நீதி செய்ய மறுக்கிறாரே என்பதுதான் நமது சோர்வுக்கு காரணம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் சோர்ந்து போய் இளைப்பாறிக் கொண்டு கிரியை செய்யாமல் இருக்கிறாரோ? அதனால் தான் என் வழக்கை அவர் தீர்க்கவில்லையோ, என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லையோ என்பது நமது குறுகிப்போன அறிவு. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்து விட்டு ஓய்வெடுத்துக் கொண்டு இருக்கிறாரோ? என்னை கவனிக்க அவருக்கு நேரம் இல்லையோ என்பதுதான் நமது கேள்விக்குறி. இல்லை இல்லை இல்லை, தேவ பிள்ளையே, அவர் சோர்ந்து போவதே இல்லை, இளைப்படைவதே இல்லை. ஆராய்ந்து முடியாத அவருடைய புத்தியினால் உன்னை வழி நடத்துகிறார். சோர்ந்து போய் இப்பொழுது இருப்பாயானால் உனக்கு பலன் கொடுக்கவும், சத்துவமே இல்லாத உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணவும் அவர் வல்லவர். ஆமேன். உலக ரீதியில் பலனை பெற்றிருக்கிற இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போய்விடுவார்கள். வாலிபர் கூட இடறி விழுந்து விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். உன் வழி தேவனுக்கு மறைவாய் இருக்கவே இல்லை. உன் நியாயம் தேவனிடத்தில் எட்டுகிறது. நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ பாக்கியவான். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ ரட்சிக்கப்படுவாய். ஜெபம். வல்லமுள்ள தேவனே, உமது கிரியைகளின் பலனினாலே பூமியை திருப்தியாக்குகிறவரே, என்னையும் திருப்தியாக்கும், ஆசீர்வதியும். ஆமேன்.